கையில ஒரு 45 லட்ச ரூபாய் இருந்தா இடம் வீடு எல்லாமே முடிச்சிடலாம். 2 BHKல கார் சார். பார்க்கிங்கோட 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல போச்சு சார். அப்படின்னு 1000 சொன்னா square feet 50 இன்ச் ஆமா. LED டிவி. ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி சார். இதுல பாத்தீங்கன்னா 877 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மினிமம் 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும். இந்த ரோட்ல இருந்து நம்ம வந்து 100 மீட்டர்ல வந்து நம்மளுடைய சைட் இருக்கு. ஓகே. இப்போ இந்த ரோடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இன்வெஸ்ட்மென்ட்டா நீங்க பாக்குறீங்கன்னா அடுத்த 2 to 3 இயர்ஸ்ல நீங்க போடுற இன்வெஸ்ட்மென்ட் 3 மடங்கு 4 மடங்கு கண்டிப்பா ஆயிடும் சார். Okay. இருக்கு. ம். மொத்தமே 40 பிளாட். 40 பிளாட். எல்லா டைரக்ஷன்லயுமே நம்ம கிட்ட பிளாட் அவைலபிள் இருக்கு. ஓகே சார். இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட். DTCP அப்ரூவ்ட். ஓகே. ரெரா அப்ரூவ்ட். ரெரா அப்ரூவ்ட். டைட்டில் கிளியரா Okay. இருக்கு. 30 ஃபீட் ரோட். 30 ஃபீட் ரோடு. சைடு ரோட்லாம் 24 ஃபீட் ரோட். Okay. ஓகேங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா சைட்ட சுத்தி நம்ம சோலார் மின் விளக்கு இருக்கு. மின் விளக்கு இருக்கு. ஓகேங்களா? இது இல்லாம EB ஃபெசிலிட்டி ஆல்ரெடி நம்ம சைட்டுக்கு முன்னாடி வரையும் இருக்கு. 20 ல இருந்து 30 ஃபீட்டுக்குள்ளவே உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும். ரயில்வே கேட் ப்ராப்ளம் இல்ல. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நிறைய பேர் யோசிச்சிட்டு இருந்தாங்க. இன்வெஸ்ட்மென்ட்டா நீங்க பாக்குறீங்கன்னா அடுத்த 2 to 3 இயர்ஸ்ல நீங்க போடுற இன்வெஸ்ட்மென்ட் 3 மடங்கு 4 மடங்கு கண்டிப்பா ஆயிடும். வணக்கம் அன்பு மக்களே, நம்ம இப்ப இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரமாதமான ஒரு VIP சிட்டியினுடைய ஸ்டெர்லிங் மேடோஸ் அப்படின்ற ஒரு சைட்ல நம்ம இருக்கிறோம். இந்த சைட் எங்க அமைஞ்சிருக்கு பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயில் நியர்பை, வெரி நியர்பை, ஒரு 400 அடி ரோட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கிறோம். GSTல இருந்து கரெக்டா 3வது கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் வந்து நியூ பிரிட்ஜ் வந்து வருது. மீதி 1.5 கிலோமீட்டர்ல நம்ம வந்து இந்த சைட்ல வந்து இருக்கிறோங்க. இந்த சைட்டோட அமெண்டிஸ் பத்தி, இன்சைட்னுடைய கட்டமைப்பு பத்தி இந்த VIP சிட்டில வந்து இருக்கிற இந்த மேனேஜர் சார் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போறாங்க. வாங்க அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த சைட் பாத்தீங்கன்னா VIP ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ், VIP சிட்டி போட்டுருக்க ஸ்டெர்லிங் மெடோஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே. இது எங்க இருக்கு லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் சார். ஓகே. சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல நீங்க வந்துடலாம். நியூ பிரிட்ஜ் போட்டுட்டாங்க. உங்களால ரயில்வே ஸ்டேஷன் கேட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இந்த ரோட்ல இருந்து நம்ம வந்து 100 மீட்டர்ல வந்து நம்மளுடைய சைட் இருக்கு. ஓகே. இப்போ இந்த ரோடு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், இந்த ரோடு பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் பிரிட்ஜ் இருக்கு சார். புதுசா ஆமா. பிரிட்ஜ் கட்டி இருக்காங்க. நியூ பிரிட்ஜ். ஆமா. பிரிட்ஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு பாலூர் போர்ட் ரோடு சார். இந்த ரோடு பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் காஞ்சிபுரம் போய் காஞ்சிபுரம். ஓகே. ஓகே. இது ஒரு ஸ்டேட் ஹைவே சார். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஒரகடம் ரோடு உங்களுக்கு ரைட்ல திரும்பும். ஆமா. திரும்பாம ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா இந்த ரோடு சார். இந்த ரோடு. ஓகே. நம்ம இருக்கிற லொகேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரகடம் திரும்புற இடத்துல இருந்து ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர்ல நம்ம 1/2 கிலோமீட்டர்ல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம VIP சிட்டியினுடைய ஸ்டெர்லிங் மேடோஸ்க்கு உள்ள வந்து போயிடலாம். 100 மீட்டர்ல நம்ம ஓகே. ஓகே. சூப்பர் சார். அப்போ நம்ம வந்து ஒரு போக்குவரத்து இருக்கிற ஏரியாலே வந்து நம்ம வந்து சைட் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே. சூப்பர் சார். இப்போ ஸ்டெர்லிங் மேடோஸ் இந்த சைட்னுடைய அமெண்டிஸ் சார், நீங்க வந்து இந்த உள்கட்டமைப்பை பத்தி நீங்க சொல்லுங்க சார். சார், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி சார். ஓகே. ஓகே. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா 877 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மினிமம் 1800 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே இடம் இருக்கு. ஓகே. மொத்தமே 40 பிளாட். 40 பிளாட். எல்லா டைரக்ஷன்லயுமே நம்ம கிட்ட பிளாட் அவைலபிள் இருக்கு. ஓகே. 30 ஃபீட் ரோட். 30 ஃபீட் ரோடு. சைடு ரோட்லாம் 24 ஃபீட் ரோட். 24. ஓகே. ஓகேங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா சைட்ட சுத்தி நம்ம சோலார் மின் விளக்கு இருக்கு. மின் விளக்கு இருக்கு. ஓகே. ஓகே. ஓகேங்களா? இது இல்லாம EB ஃபெசிலிட்டி ஆல்ரெடி நம்ம சைட்டுக்கு முன்னாடி வரையும் இருக்கு. சோ ஃபியூச்சர்ல ஈஸியா வந்துரும். நீங்க ஒரு வீடு கட்டறீங்கன்னா கூட உங்களால ஈஸியா EB கனெக்ஷன் வாங்கிக்க முடியும். ஓகே. வாட்டர் ஃபெசிலிட்டி, கிரவுண்ட் வாட்டர் இங்க சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு 20 ல இருந்து 30 ஃபீட்டுக்குள்ளவே உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும். தண்ணி வந்துருது. ஓகே. ஓகே. சார், இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னா நம்ம எப்படி சார் வரணும்? கொஞ்சம் சுற்று வட்டாரத்தை பத்தி சொல்லுங்க சார். ஒரு மனுஷன் வாழறதுக்கு ஒரு 4-5 விஷயம் தான் சார் தேவை. ஓகே. செய்யறதுக்கு வேலை வேணும். கண்டிப்பா. பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் காலேஜஸ் வேணும். ஓகே. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிடல்ஸ் வேணும். ஹாஸ்பிடல்ஸ் வேணும். ஓகேங்களா? வயசானவங்க வீட்ல இருந்தாங்கன்னா ஹாஸ்பிடல்ஸ் வேணும். வேலை செய்யற நிறுவனங்கள் வேணும். அதுவும் இருக்கு. ஓகே. இது எல்லாமே நம்ம சைட்ட சுத்தி அரௌண்ட் 10 கிலோமீட்டருக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. ஓகே. ஓகே. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க வர்க் பண்றதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ல ஒரகடம் இருக்கு. அதான் டைம்லர், அப்போலோ டயர்ஸ், இது மாதிரி பிரம்மாண்டமான ஆட்டோமொபைல் கம்பெனிலாம் இருக்கு. ஓகே. அப்படியே நீங்க இந்த லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா GST ரோட்ல உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, பெரிய ஹைட் ஹப் அண்ட் ஆட்டோமொபைல் ஹப். ஆமா. டிமார்ட் நம்ம பெரிய மார்க்கெட் பார்த்தோம். ஓகே. இது இல்லாம பாத்தீங்கன்னா மறைமலரோட இண்டஸ்ட்ரியல் ஹப்பும் நம்ம கிட்ட பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு. இது இல்லாம ஷாப்பிங் நீங்க எடுத்தீங்கன்னா டிமார்ட், ரிலையன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் ஃபுல்லாவே இங்க இருக்கு. ஓகே. SRM குளோபல் ஹாஸ்பிடல், SRM யூனிவர்சிட்டி நியர்பை இருக்கு. வயசானவங்க வீட்ல இருக்காங்கன்னா நியர்பை பாத்தீங்கன்னா SRM குளோபல் ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் இருக்கு. இது இல்லாம நிறைய ஹாஸ்பிடல் நம்ம கம்யூனிட்டி சுத்தி நம்ம சைட் சுத்தி இருக்கு. ஓகே. ஓகே. ஓகேங்களா? இது இல்லாம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பசங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கு. இருக்கு. செங்கல்பட்டுல நிறைய காலேஜ் இருக்கு. லா காலேஜ்ல இருந்து மெடிக்கல் காலேஜ்ல இருந்து எல்லாமே நம்ம செங்கல்பட்டுல இருக்கு. தி ஃபேமஸ் சிங்கப்பெருமாள் கோயில் வந்து இங்க இருக்கு இல்லையா? ரொம்ப பெரிய கோயில். கிட்டத்தட்ட அது ஒரு புராதன கோயில். அது இந்த ரோடு வந்து சொன்னீங்க, போக்குவரத்து எப்படி சார்? சார், போக்குவரத்து நீங்க FP கோயிலுக்கு பாத்தீங்கன்னா 24/7 உங்களுக்காக சென்னையோட என்ட்ரன்ஸே அதுதான் சார். என்ட்ரன்ஸ் அதுதான். எல்லா வெளியூர் பஸ்ஸும் அங்க நிக்கும் சார். இங்க அங்க இருந்து நமக்கு 3 கிலோமீட்டர். இங்க நமக்கு ஸ்டேட் ஹைவேக்கு பஸ் சோ இருக்கு, நம்ம ஆட்டோ இருக்கு, எல்லாமே இருக்கு சார். சைட் உள்ள வர்றதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. போக்குவரத்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. 24/7 நீங்க எப்ப நினைச்சாலும் வரலாம் சார். ஓகே. ஸோ இப்போ இது மாதிரி ஏரியாவில் இப்போ உள்ளேயும் வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க நல்லா இருக்கு, வெளியிலயும் வந்து போக்குவரத்தும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு.
என்ன பிரைஸ் சார் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? சார் பிரைஸ் வந்து நம்ம காம்படிட்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோ பிரைஸ் சார். ஓகே ஓகேங்களா. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிரிட்ஜ் இப்பதான் ஓபன் பண்ணதுனால நம்ம பிரைஸ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல சார். பழைய பிரைஸ்லயே ஓகே ஓகே ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஃபிளாட்ஸ் இருக்கு சார். சரிங்க. ஒன்னு பிரீமியம், இன்னொன்னு ஏ, பீன்ட்டு. பீன் இருக்கு. பி பாத்தீங்க அப்படின்னா 2790 ரூபாய் சார். 90. ஓகே. ஏ டைப் நீங்க வரீங்க அப்படின்னா 2890. ஓகே. இதுல பிரீமியம் பிளாட் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா 2990 சார். எல்லாமே 3000 ரூபாய் அந்த பிளாட் கம்மியா தான் சார். அது என்ன சார் பிரீமியம் பிளாட்னா என்ன சார்? சார் பிரீமியம் பிளாட்ன்றது ஒண்ணுமே இல்ல சார். நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே மெயின் கமர்ஷியலுக்காக கமர்ஷியல் யூஸ் பண்ணுவோம் ஓகே. சார். அந்த மாதிரி பிளாட்லாம் வந்து நம்ம பிரீமியம்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸ், நார்த் ஃபேஸ் அப்படின்னா ஏ பிளாக்ல கொடுத்துருவீங்க. அதுக்கு அடுத்த வர்ற பிளாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பி பிளாக். ஓகே சூப்பர் சார். பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க சார். சார் பேங்க் விஐபி சிட்டியை பொறுத்த வரையும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்தை எடுக்கவே மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல 50 இயர்ஸோட டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு தான் முதல்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. ஓகே. அப்படி பாக்கும்போது ஆல்ரெடி ஒரு 6 பேங்க் இப்போ லோன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரிங்க. சோ அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி இப்ப நீங்க போய் இடம் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லோன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருது. ஓகே ஓகே. 70 to 80% வரைக்கும் லோன் கிடைச்சிடும். ஓகே ஓகே சார். ஓகே சார். இப்போ நான் வந்து இப்போ உடனே வந்து வீடு கட்ட முடியுமா சார்? வீடு கட்டிங்க வாழ்றதுக்கு முடியுமா சார்? கண்டிப்பா சார். நீங்க சுத்தி நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய வீடு ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடியா இருக்கு சார். அது பெரிய பெரிய ஃபிளாட்ஸும் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சாலும் நாளைக்கே உங்களால வீடு கட்ட முடியாது. சூப்பர் சார் சூப்பர். அதுவும் இல்லாம இன்வெஸ்ட்மென்ட்டா நீங்க பாக்குறீங்கன்னா அடுத்த 2 to 3 இயர்ஸ்ல நீங்க போடுற இன்வெஸ்ட்மென்ட் 3 மடங்கு 4 மடங்கு கண்டிப்பா ஆயிடும் சார். ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் இருந்த பேரிகேட் உடைஞ்சிச்சு. அதாவது ரயில்வே கேட் ப்ராப்ளம் இல்ல. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நிறைய பேர் யோசிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு 3-4 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி, நந்திவரம் இந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா எஸ்பிவிஎல்க்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா நல்ல டெவலப் இருக்கும். டெவலப்மெண்ட் ஓகே. ஆனா ஆப்போசிட்ல டெவலப் ஆகாம இருந்ததுக்கு ஒரே காரணம் ரயில்வே கேட். இப்போ அந்த பேரிகேட் உடைஞ்சதுனால ஃபாஸ்ட் அப்ரிசியேஷன் இருக்கு சார். ஓகே ஓகே சூப்பர் சார். சார் சூப்பர்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். இப்போ மக்களுக்கு வந்து விவரமா வந்து போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் கேட்குறேன், எவ்வளவு பணம் இருந்தா இந்த இடத்துல வந்து ஒரு 2 BHKல வீடு கட்டி தருவீங்க சார்? நீங்க ஒரு 2 BHKல வீடு கட்டணும் அப்படின்னா கையில ஒரு 45 லட்சம் ரூபாய் இருந்தா இடம் வீடு எல்லாமே முடிச்சிடலாம் சார். எல்லாமே முடிச்சிடலாம். ஓ 2 BHKல கார் பார்க்கிங்கோட செலக்ட் பண்ற ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆனா பேசிக்கா ஒரு 45 லட்சம் ரூபாய் இருந்தா உங்களால பக்காவே வீடு கட்ட பேசிக்கலி. ஓகே சார். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், இப்போ நான் இந்த இடத்த வாங்கி போட்டேன் சார். எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது. உங்ககிட்ட சொன்னா இந்த இடத்த வந்து முடிச்சு கொடுப்பீங்களா? அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுக்கு கண்டிப்பா சேல் பண்ணி தரலாம் சார். இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட். ஓகே. ரெரா அப்ரூவ்ட். டைட்டில் கிளியர். ஓகே. கேப் ஃபெசிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா சார்? ஆமா சார் இருக்கு. நீங்க வந்து இந்த சைட்டை நீங்க புக் பண்ண போறீங்க இல்ல சைட் விசிட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் விசிட் பண்ணி தரேன் சார். ஓகே. ஒரே ஒரு கண்டிஷன் தான் சார், ஃபேமிலியோட வரணும். ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா கேப் ஃபெசிலிட்டி பண்ணி தரோம். வந்து சைட்டை பாருங்க, பிடிச்சிருந்தா. ஓகே சூப்பர் சார். சார் ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா விஐபி சிட்டில ஒரு லான்ச்சுக்கு ஒரு ஆஃபர் எதனா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த சைட்டுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா சார்? இது கரெக்டா பாத்தீங்கன்னா நியூ இயருக்கு முன்னாடி ஒரு நாள் தான் சார் லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ நியூ இயர் ஆஃபரா பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 இன்ச் எல்இடி டிவி. ஓகே. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னா 50 இன்ச் எல்இடி டிவி. 1000 ஸ்கொயர் ஃபீட்னா 40 இன்ச் எல்இடி டிவியும் எம்ஐல கொடுக்குறீங்க இல்லையா? ஓகே ஓகே. இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கிரீன்ல வர்ற நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. இதே போல வேற ஒரு பதிவுல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.